விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். அவர் இன்னும் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் என்று நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார். அவருடைய உச்சக்கட்ட துரோகம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றிக்க மக்கள் திலக எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தையே இன்னைக்கு அடமானம் வச்சிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, பாஜக தனக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே பாஜக யாருக்கும் நல்லது செய்யாது. விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். அவர் இன்னும் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் என்று நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார். அவருடைய உச்சக்கட்ட துரோகம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றிக்க மக்கள் திலக எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தையே இன்னைக்கு அடமானம் வச்சிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, பாஜக தனக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே பாஜக யாருக்கும் நல்லது செய்யாது.